Hi, in last video நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், என்கேப்சுலேஷன் என்னன்னு பார்த்துட்டோம், கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ காட்லினோட மோஸ்ட் ஆஃப் த பேசிக்ஸ் இல்லை, ஒரு பிகினிங் நம்ம வந்து ஒரு 5% 10% ஆஃப் த பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங், ஸோ பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம் ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர்லோடிங்னா ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பண்ணதான். அப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓவர் ரைட், ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிற பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து இங்கே ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓவர் ரைட் மீன்ஸ் இந்த கான்செப்ட் எதுவும் ஒர்க் ஆகாது, இதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி இங்கே வந்து நியூவாக ஒரு கான்செப்ட் எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கான்செப்டை நியூவாக எழுதுகிறோம். ஸோ அதுதான் வந்து ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பாலிமார்பிசமில் ஓவர்லோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேமில் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஓவர்லோடுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா. இப்போ செட் டீட்டெயில் நேம்லையே நம்ம வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் நேம் இப்போ வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேராமீட்டர்லேயே டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வந்து நான் சேம் நேம் பட் 3 பேராமீட்டர்ஸ், ஓகேங்களா. சேம் நேம் நான் வந்து 3 பேராமீட்டர் வேண்டாம், எனக்கு வந்து 2 பேராமீட்டர் போதும். 2 பேராமீட்டர் தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. 2 பேராமீட்டர். ஸோ இதே இப்போ வந்து இந்த ரெண்டுக்கு எரர் வராது. இப்போ இந்த மூணாவது போட்டிருக்குன்னா சேம் நேம் எனக்கு வந்து ஒரே பேராமீட்டர், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து எரர் வராது. இப்போ என்னென்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரே சேம் நேமில் வந்து மல்டிபிள் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் வந்து பேராமீட்டர் சேஞ்சஸ் வேணும். ஸோ ஈச் பேராமீட்டர் வந்து சேம் பேராமீட்டர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிட்டன் டைப். ஸோ இப்போ இதை வந்து சேம் பேராமீட்டர் இருக்கலாம், ரிட்டன் டைப் நான் வந்து போட்டேன் அப்படின்னா நான் சேம் பேராமீட்டர் வச்சு 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. சேம் நேமில் வந்து நம்ம மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் போடுறோம், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் போடுறோம் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரிட்டன் டைப்ஸ். ஸோ அதை வந்து ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த செட் டீட்டெயில் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து செட் டீட்டெயில் அப்படின்னு கால் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் காட்டும். 4மே வேலிட் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம வந்து எதனாலுமே கால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து நான் எப்படி சொல்கிறது, இங்கே இருக்குங்களா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து இது வந்து நமக்கு எரர் எடுக்கும். ஆல்ரெடி நம்ம 3 இது போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து டம்மி பேராமீட்டர், ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் இப்போ எந்த ஃபங்க்ஷனை வேணாலும் கால் பண்ணலாம். இப்போ நான் வந்து செட் டீட்டெயில்னு போட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னா 4 ஃபங்க்ஷன்ஸ் காட்டுது. பேராமீட்டர்லெஸ் ஃபங்க்ஷன், 3 பேராமீட்டர் ஃபங்க்ஷன், 2 பேராமீட்டர் ஃபங்க்ஷன், 1 பேராமீட்டர் ஃபங்க்ஷன். இதில் வந்து நான் இன்னும் 2 ஃபங்க்ஷன் கூட ஆட் பண்ணலாம். ரிட்டன் டைப் ஸ்ட்ரிங் வச்சு ஆட் பண்ணலாம், ரிட்டன் டைப் இன்டிஜர் வச்சு ஆட் பண்ணலாம். ஸோ தோஸ் ஆர் ஆல் ஓவர்லோட். சேம் ஸோ பேசிக்காக ஓவர்லோட்னா என்ன மீனிங்னா, சேம் ஃபங்க்ஷன் நேம் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் ஆர் டிஃப்ரெண்ட் ரிட்டன் டைப். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரைட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சேம் கான்செப்ட் தான் நான் அகெயின் வந்து சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி. பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணோன்னா அது வந்து ஓவர் ரைட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இதிலே வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனாக நார்மலாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு பாடி இருக்காது, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை சைல்டு கிளாஸில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேரண்ட் கிளாஸில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. பேரண்ட் கிளாஸில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன், ஓகே. இதில் வந்து என்னன்னு போடுறது, பேர் வர மாட்டேங்குதே. ஓகே யூஸ் பர்சன், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பர்சன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போட்டேன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நம்ம சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா. ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணணும். எப்படின்னு சொல்லி இன்ஹெரிட் பண்ணுறது, ஓவர் ரைட் தான், ஓகேங்களா. ஓவர் ரைட் பார்த்தீங்கன்னா யூஸ் பர்சன், ஓகேவா. ஸோ யூஸ் பர்சன் அண்ட் நம்ம வந்து யூஸ் பர்சனில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம், ஓகேவா.
ஸோ இப்போ இந்த யூஸ் பர்சனுக்குள்ளே வந்து நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் நார்மல் கிளாஸுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து ஹைட் பண்ணிடும். உங்களுக்கு வந்து அதான் அப்ஸ்ட்ராக்ட்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டென்ட் ஹைட் ஆயிரும், விச் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஹைட் ஆயிரும், யாரும் நம்ம விசிபிளாக இருக்காது, பப்ளிக் விசிபிள் இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இப்போ இதை வந்து நான் இதில் ரிட்டன் டைப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டைப் போட்டு அந்த ரிட்டன் டைப்பை வந்து நான் இங்கே இப்போ இந்த பெர்சன் கிளாஸில் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா, இந்த சிம்பிள் கிளாஸில் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா, நான் வேறு எங்கேயாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இதே பர்சனோட வேறு சைல்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் பர்சனை எடுக்கிறப்போ இது வந்து ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இது வந்து நம்ம ஓப்பன் கிளாஸ் வச்சு பார்த்தோம். இதே மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. இன்டர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இப்போ 2 கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு 2 கிளாஸுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேல்குலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் we need, அது வந்து ஒரு bridge, act as a bridge. So we can transfer data, we can get data from another class. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. அது எப்படி இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நார்மலாக இன்டர்ஃபேஸ் பெர்சன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? பெர்சன் இன்டர்ஃபேஸ்னே வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 4-5 கிளாஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆட் பர்சன், ஓகேவா, ஃபங்க்ஷன் remove person, function update person. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ், என்ன எரரு, மேக் box person abstract. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் போட முடியும். ஸோ நம்ம எந்த கிளாஸில் எங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் போடுறோமோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எங்கே க்ரியேட் பண்ணலாம்னா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பாசிபிள், பட் இன் ஜாவா அண்ட் காட்லின் அதிலலாம் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ வர்ற எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள் கிடையாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது இந்த பெர்சன்கிற பேரண்ட் கிளாஸை வந்து சாம்பிளில் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா நம்ம செகண்ட் வீடியோ இன்ஹெரிட்டன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. ஸோ இன்ஹெரிட் பண்ணியிருந்தோம். ஆனால் பட் இதே மாதிரி வேறு ஏதாவது பெர்சன் மாதிரியே இருக்கிற வேறு பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு கிளாஸ் தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஆக்சுவலாக சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் 1 கிளாஸ் மட்டும்தான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். அதே மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. மல்டிபிள் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. காட்லின்லேயும் பண்ண முடியாது, ஜாவாலையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெர்சன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று வரும். ஆக்சுவலாக நான் இப்போ இதே மாதிரி பெர்சன் மாதிரியே இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெர்சன் மாதிரியே நான் இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸோட டேட்டாவும் எனக்கு வந்து இந்த மாதிரி பேரண்ட் கிளாஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸை வந்து நான் இதில் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன். இன்ஹெரிட் பண்ணல, எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன். பெர்சன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக நம்ம கமா போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து கமா போடாமல் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, கமா போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும் இங்கே வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பர்சன், ரிமூவ் பர்சன், அப்டேட் பர்சன். ஸோ இப்போ இந்த ஆட் பர்சன், ரிமூவ் பர்சன், அப்டேட் பர்சன் எல்லாமே வந்து நம்ம எங்கே கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து sam டாட் வேர் இஸ் தட், சாமில் தானே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, சிம்பிள் sam டாட் இங்கே இருக்குது ஆட் பர்சன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஆட் கேப்ஸில் போடக்கூடாது, ஸ்மாலில் போடணும். நான் வந்து கேப்ஸில் போட்டேன். ஸோ
அப்டேட் ஓகேவா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ARU ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மேட்ரு ஆகிப்போச்சு. டன்னு. இங்கே வந்து ஆட் பர்சன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் ஆட் பர்சன் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் ஆயிரும். ஆட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன ரைட் பண்ணுறேனோ அது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸுங்கிறது. ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளாஸில் இருக்கிறது ஸோ என்னென்ன அப்படிங்கிறது இதே மாதிரி நம்ம மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் இன்டர்ஃபேஸோட யூஸ். ஸோ இன்டர்ஃபேஸோட ஃபுல் யூஸ் அண்ட் எங்கெங்கெல்லாம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம், இன்டர்ஃபேஸோட மேஜர் கோர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இன்டர்ஃபேஸோட மேஜர் ஃபுல் எஃபிஷியன்சி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி ஒரு 10% வாட் எவர் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் காட்லின் கொண்டு வந்தாச்சு. ஸோ லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் கொண்டு வந்தாச்சு. ஸோ இன் ஃபர்தரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப்ஸ், ஃபார் லூப்ஸ், வைல் லூப், டூ வைல், ஃபார் ஈச் ஓகேங்களா, இஃப் கேஸ், ஷார்ட்டர் இஃப் கேஸ், ஸோ அண்ட் வாட் இஸ் தட் ஒரு ஆப்ரேஷன்ஸ், லேம்டா ஃபங்க்ஷன்ஸ், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், லோவர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே பாய்.